தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சேலம் மேற்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகின்றது. சேலம் மேற்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சேலம் மேற்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் லட்சுமணன். இவர் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். இவரை தகுதி நீக்கம் செய்ய சொல்லி கவர்னரிடம் ஒரு சுயேட்சை வேட்பாளர் மனு கொடுத்துள்ளார். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தவேகா வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் லட்சுமணன். அவரை எதிர்த்து மனோகர் என்பவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியுள்ளார். அவர் கவர்னரிடம் மனு கொடுத்துள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது மனோகரன் தவேகா வேட்பாளர் லட்சுமணன் சில தவறான தகவல்களை மறைத்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தவேகா வேட்பாளர் லட்சுமணன் காவல்துறை ஆய்வாளராக பணி செய்ததாகவும் கட்ட பஞ்சாயத்து மூலமாக பணம் சம்பாதித்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் காரணமாக அவர் வேலை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவலை லட்சுமணன் தன்னுடைய வேட்புமனு தாக்கலில் குறிப்பிடப்படவில்லை. இந்த உண்மையான தகவலை மறைத்துள்ளார். ஆகவே அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கவர்னர் இதனை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. லட்சுமணன் காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றியுள்ளார். கட்ட பஞ்சாயத்தின் காரணமாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த தகவலை அவர் மறைத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவரது பதவி தானாக பறிபோய்விடும். தற்பொழுது தவேகாவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு உண்மை என நிரூபிக்கப்பட்டால் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழப்பார். சேலம் மேற்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். கவர்னர் என்ன முடிவெடுக்கிறார் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.